Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. கரூர் பெருந்துயரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு அமைத்த உத்தரவிற்கு எதிரான மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாவேக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதும் விசாரணை துவங்கி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணைகிறார் மதியழகன். இந்த வழக்கினுடைய விசாரணை இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேகா ரோட் ஷோவில் பங்கேற்ற பொழுது கூட்ட நெரிசலில் ஏற்பட்டது. அதில் 41 பேர் உயிரிழந்தார்கள். இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தது. இதற்கு எதிராக தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட பொழுது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டது. அதே போல ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழுவினுடைய விசாரணைக்கும் தடை விதிக்கப்பட்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் அக்டோபர் 13ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு, அதாவது சிபிஐக்கு மாற்றி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல ஒரு நபர் ஆணையம், ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு கோரிக்கை விதிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் அந்த குழுவினுடைய நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை வருங்காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் இன்னும் நிகழக்கூடாது என்பதற்காக ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் வகையில் தான் அந்த குழுவானது அமைக்கப்பட்டது. அந்த குழுவிற்கும் இந்த விசாரணைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தமிழ்நாடு அரசுக்கு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தாவேகா தரப்பை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் கடந்த முறை நீதிமன்றம் 8 வாரத்தில் அறிக்கையை தாக்கல் செய்யக்கூடியது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தரப்பிலும் பதிலளிக்கக்கூடியது. அதே வேளையில் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விவகாரம் தொடர்பான விசாரணை தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கிறார்களா என கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிவாளர் தரப்பை பொறுத்தவரை பதிவாளருக்கு நோட்டீஸ் பிறப்பிக்காத காரணத்தினால் இந்த விவகாரத்தில் இதுவரை பதிலளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழ்நாடு அரசு பொறுத்தவரைக்கும் ஒரு நபர் ஆணையத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் கோரிக்கை வைக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் அந்த ஆணையத்திற்கு தடை விதித்துள்ளது. எனவே இந்த தடையை நீக்க வேண்டும். அதே போல உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு அரசுக்கு ஒரு திறமையான அதிகாரி தலைமையில் அமைக்கப்பட்டது. அவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் அல்ல, ஆனால் தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி. அவருடைய தலைமையில் வைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவில் அரசின் தலையீடு இருப்பதாக கூறுவது தவறானது என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து நீதிபதிகள் சென்னை நீதிமன்றம் முன்னதாக கரூர் சம்பவம் தொடர்பாக மனுவை விசாரித்ததில் குழப்பம் உள்ளது, அதில் சில தவறுகள் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏதோ தவறாக நடக்கிறது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக உயர்நீதிமன்ற விசாரணை நடைமுறையில் தவறு உள்ளதாக கருதுவதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற பிரதான அமர்வு எவ்வாறு கரூர் தொடர்பான இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது என்பது தொடர்பான அறிக்கையை உயர்நீதிமன்ற பதிவாளர் தாக்கல் செய்த பின்பு அது தொடர்பாக விவாதிக்கலாம் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். எனவே சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு அறிக்கையை சமர்ப்பிப்பது தொடர்பாக, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கையை சமர்ப்பிப்பது தொடர்பாக நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் தாக்கல் செய்யும் அறிக்கையை அனைத்து தரப்புக்கும் வழங்க உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் அதை குறித்து விவாதிக்கலாம் என்று கூறி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். முழுமையான விவரங்களுக்கு நன்றி மதி. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.